வீடு மெதுவாக விழிக்கிறது. சமையலறையில் பாத்திரங்கள் நகரும் சின்ன சத்தம் மட்டும் கேட்கிறது. ஜன்னல் அருகே பழைய மசாலா பெட்டி அமைதியாக காத்திருக்கிறது. காலை காற்று இன்னும் குளிர்ச்சியாக இருக்கிறது. சில பழக்கங்கள் ஒருபோதும் மாறுவதில்லை. மசாலா அரைக்கும் காலை அவரது கைகள் மெதுவாக அம்மிக்கல்லின் மேல் நகர்கின்றன. மல்லி, மிளகு, காய்ந்த மிளகாய் வாசனை அறை முழுவதும் பரவுகிறது. இப்போது அவருக்கு அளவுகள் தேவையில்லை. பல ஆண்டுகளின் சமையல் அந்த சமநிலையை கற்றுத்தந்துவிட்டது. சிறுமி வாசல் அருகே அமைதியாக அமர்ந்திருக்கிறாள். ஒவ்வொரு சிறிய செயலும் அவள் கவனிக்கிறாள். மசாலா வறுக்கும் முறை, குழம்பை மெதுவாக கிளறும் அந்த கை. சில பாடங்கள் வார்த்தைகள் இல்லாமல் கற்றுக்கொள்ளப்படுகின்றன. மதிய சமையல். மதிய நேரம் வந்தபோது சமையலறை இன்னும் சூடாகிறது. சாம்பாரின் வாசனை வீடு முழுவதும் பரவுகிறது. வெளியில் தெருக்கள் அமைதியாக இருக்கின்றன. ஆனால் இந்த சிறிய சமையலறை உயிரோடு இருப்பது போல தோன்றுகிறது. ஒவ்வொரு சத்தமும் வீட்டின் நினைவாக மாறுகிறது. பழைய டின் பெட்டி அமைதியாக இருக்கிறது. அதிலிருக்கும் கீறல்கள் பல வருடங்களின் கதைகளை சொல்கின்றன. மங்கிய எழுத்துகளும் இன்னும் அழியாமல் இருக்கின்றன. ஒவ்வொரு பெட்டிக்கும் தனி இடம் உண்டு. இந்த சமையலறை எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருக்கிறது. அவர் அடுப்பருகே மசாலா வறுக்கிறார். மழை மணமும் வறுத்த மசாலா வாசனையும் ஒன்றாக கலக்கின்றன. வீடு முழுவதும் அமைதியாக மாறுகிறது. முதல் முறையாக அந்த சிறுமி சமையல் குறிப்பை எழுத ஆரம்பிக்கிறாள். எளிய அளவுகள் மெதுவாக பக்கங்களை நிரப்புகின்றன. அருகில் பாட்டி அமைதியாக துணியை மடிக்கிறார். அந்த மாலை நேரம் அவசரமில்லாமல் நகர்கிறது. சில பாரம்பரியங்கள் பொறுமையுடன் தொடர்கின்றன. இரவு உணவு மெதுவாக பரிமாறப்படுகிறது. குடும்பம் ஒன்றாக அருகில் அமர்கிறது. சூடான சாதமும் சாம்பாரும் மனத்திற்கு ஆறுதலாக இருக்கிறது. இரவின் அமைதி. பாத்திரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கழுவப்படுகின்றன. சமையலறை மீண்டும் அமைதியாக மாறுகிறது.